பெண்கள் பணிபுரியும் அலுவலகங்களில் விசாகா கமிட்டி அமைக்காதது ஏன் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுபாஷ் இணைக்கிறார். சுபாஷ், விவரங்கள். கல்வி வளாகங்களில் பாலியல் வன்கொடுமை, பெண்கள் பணிபுரியும் அலுவலகங்களில் விசாகா கமிட்டி அமைக்காதது ஏன் என முதலமைச்சருக்கு எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி கேட்டிருக்கிறார். சென்னை அரசு பல் மருத்துவக் கல்லூரியில் அண்மையில் பணிபுரியும் துறையின் தலைவர் உடன் பணிபுரியும் பேராசிரியர் மற்றும் கல்வி கற்கும் மாணவர்களிடம் ஆபாச வார்த்தைகள் பேசுவது, உடல் உருவத்தை அமைப்பை கேலி செய்வது, அவர்களை வீடியோ படங்கள் எடுப்பது, பேசுவது, ரெக்கார்ட் செய்வது போன்ற தகாத செயல்களில் ஈடுபட்டு வருவதால் அக்கல்லூரியில் பணிபுரியும் ஆசிரியர்களும் மாணவர்களும் தினம் தினம் மன உளைச்சலுக்கு ஆளாகுவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். பெண்கள் பணிபுரியும் இடங்களில் விசாகா கமிட்டி அமைக்கப்பட வேண்டும் என்ற வழிகாட்டுதல் என்னானது? மாணவிகள் புகார் கொடுத்து 1 வருட காலம் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதற்கு எந்த அரசியல் தலைவரின் தலையீடு, யாருடைய அழுத்தம் போன்ற பல்வேறு கேள்விகள் எழுகின்றன. ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் புகாரில் விசாகா கமிட்டி பற்றி அமைச்சர் ஒரு பதில், காவல் ஆணையர் ஒரு பதில் என்று கூறியிருந்தனர். அனைத்து ஊடகங்களிலும் அது வெளிவந்திருந்தது என்பதை சொல்லி சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதனால் உடனடியாக விசாகா கமிட்டி அமைப்பதற்கான பணிகளை மேற்கொள்ள வேண்டும். வேலையே பயிரை மேய்வது போல இன்று கல்வி கற்றுக்கொள்ளும் கல்வி வளாகங்களில் பாலியல் வன்கொடுமைகள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடைபெற்று வருவதாகவும் இதற்கு தனது கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாகவும், தமிழ்நாட்டில் எந்த இடத்திலும் பெண்களுக்கு பாதிக்கப்பட்டாலும் மாநிலம் முழுவதும் போராட்டத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முன்னெடுக்கும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறார். நன்றி சுபாஷ், விவரங்களுக்கு.